लक्ष्मीं तनोतु नितरां नितरानपेक्षं गृद्वयं निगमशातिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஸோ போன கிளாஸ்ல ஜஸ்ட் ஐ மிஸ்டு ஒன் திங். அதுதான் நான் போன கிளாஸ்ல ஐ ஜஸ்ட் பாஸ்ட் ஃபார் சம் டைம். இந்த இடத்துல இந்த இந்த ஸ்லோகம்ல ஆ தாம் ஆவசத்துன்னு வரணும். சரியா? ஆவசத்துனா அதிவசத்தின்னு ஸ்மன்னு அர்த்தம். அயோத்தியாயா அவசத்து அப்படின்னா சப்தமி வந்துரும். வந்து இது இருக்கணும். உபான் மத்தியாங்வசக அப்படிங்கிற சூத்திரத்தினால உப அதி இதெல்லாம் வசு தாத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்தோம்னா அதிகரணம் சப்தமி வராம அதுக்கு பதிலா உங்களுக்கு வந்து த்விதியா வந்துடும். காரகத்துல தானே ரூலு. ஸோ அதனால இங்க வந்து தாம் அயோத்தியாம் ஆவசத்து தசரதகான்னு எடுத்துக்கணும். நான் ஆவசத்துன்னு எழுதிவிட்டு அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஃபர்காட் டு சே தட். ஆவசத்துன்னா அதிவசதி ஸ்மன்னு அர்த்தம். புரியுறதா? இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல விட்டுட்டேன். ஸோ இதான். ஸோ போன கிளாஸை நம்ம இதோட நிறுத்தினோம். அத அஸ்மின் அனபத்தியதையா தூயமான மானசே புத்திரார்த்தம் கிரதும் அஸ்வமேதம் விதாத்தும் மந்திரிபிः சமம் மந்திரியமானே தசரதே சுமந்திரः பிரஹிஷ்டமனாः महर्षेः अङ्गदेशसङ्गत अवग्रहनिग्रहशौण्डस्य विवाण्टकसूनोः अवश्यं ऋष्यशृङ्गस्य प्रसादात् प्रभवः भविता कुमाराणाम् इति सनत्कुमारोदितं புறாவிருத்தம் அஸ்மை தசரதாய கதையா மாச. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புறாவிருத்தம் முன்னாடி வந்து இந்த சனத்குமாரர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இந்த ரிஷ்யசிருங்கருங்கிற ஒரு முனிவரனுடைய பிரசாதாத்து இந்த தசரதனுக்கு புத்திர பிராப்திங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறத சுமந்திரக பிரகிருஷ்டமனாக கதையா மாச. அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ். இல்லையா? அடுத்தது படிமா. சோபி இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். सोऽपि सुमन्त्रवचनात् शान्तादिः शान्ताकुटुम्बिनं सम्बन्धिनं मुनिम् आनीय वसिष्ठादिष्टम् अश्वमेधाध्वरं सरयूरोधसि विधाय तत्र पुत्रीयाम् इष्टिं विधिवत् कर्तुमारभत. ஆமா. சஹ அப்பி சஹ தசரதः அப்பி சுமந்திரவச்சனாத் வச்சனாத் சாந்தாதிஹி சாந்த ஆதிஹி சாந்தா குடும்பினம் சம்பந்தினம் நிறைய இவர் வந்து பிராசமும் யமகமும் போட்டு எழுதியிருக்கார் இல்லையா? சாந்த. சோ சாந்தாதிஹி சாந்தா குடும்பினம் சம்பந்தினம் முனிம் ஆனிய வசிஷ்டாதிஷ்டம் அஸ்வமேத அத்வரம். சரியா? சரயூ ரோதசி விதாய தத்ர புத்ரியாம் இஷ்டிம் விதிவத் கர்த்தும் ஆரம்பத. சஹ அப்பி சஹ தசரதः அப்பி சுமந்திர வச்சனாத்து அந்த சுமந்தரனுடைய மந்திரியான சுமந்தரனுடைய வச்சனாத்து வாக்குனால சொன்னதுனால சாந்த ஆதிஹி ஆதிஹிங்கிறதே உங்களுக்கு துக்கம்னு அர்த்தம். அதாவது ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் உங்களுக்கு வந்து ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்னு இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கின்ற ஆதி அப்படின்னா துக்கம். சோ அந்த சாந்த ஆதிஹி அப்படின்னா சாந்தஹ ஆதிஹி எஸ்ய சஹ சாந்தாதிஹி. இட் கோஸ் as an adjective for தசரதஹ. சஹ தசரதஹ சுமந்திரவச்சனாத் சாந்த ஆதிஹி தசரதஹ தசரதோபி அவரும் கூட சாந்தா குடும்பினம் சம்பந்தினம் முனிம். சோ சாந்தாங்கிறது அவருடைய புத்ரி. சாந்தா சம்பந்தினம்னா சாந்தா பதி. சாந்தா சம்பந்தேன ஜாமாதரம் யாரு அப்படின்னா அந்த முனியான ரிஷ்யசிருங்கரை ஆனிய அழைத்து கொண்டு வந்து வசிஷ்டாதிஷ்டம் அஸ்வமேத அத்வரம். சோ வசிஷ்ட முனினா ஆதிஷ்டம்னு அர்த்தம். வசிஷ்ட முனிவரனால் ஆதேசிக்கப்பட்ட கட்டளையிடப்பட்ட சொல்லப்பட்ட அஸ்வமேதம் மேதஹ இது அத்வரஹ. அத்வரஹனா யாகஹ யஜ்ஞஹன்னு அர்த்தம். சாக்ரிஃபைஸ். ஓகே. சோ அஸ்வமேதம்னு பெயருள்ள ஒரு யாகத்தை சரையூ ரோதசி அந்த சரையூனுடைய ரோதசினா கரையில் தீரேன்னு அர்த்தம். சோ அந்த சரையூ நதி தீரே அந்த சரையூ நதி கரையில் விதாய செய்துவிட்டு தத்ர அங்கு புத்ரியாம் இஷ்டிம்னாலும் உங்களுக்கு யாகம்னு அர்த்தம். புத்திரகாமேஷ்டி யாகம்னு சொல்றாலும். சோ புத்ரியாம் இஷ்டிம் புத்ரியாம் தாம் புத்திர உத்பாதன ஹேத்தும்னு அர்த்தம். அதான் புத்ரியாம் இஷ்டிம்னா யஜ்ஞம் யாகத்தை விதிவது என்ன சொல்லியிருக்காளோ சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்காளோ தத்துவது யதாசாஸ்திரம்
கர்த்தும் ஆரபத அவர் ஆரம்பித்தார். பிராரப்தவான் இத்தியர்த்தா. சரியா? சஹ அபி சஹ தசரதோ அபி அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் தசரதருக்கு அப்படின்னா சுமந்திர வச்சனாத் சாந்தாதிஹி தசரதா சுமந்திரஸ்ய வச்சனம் தஸ்மாத் வச்சனாத் சாந்தः ஆதிஹி யஸ்ய சஹ சாந்தாதிஹி தசரதः சாந்தா குடும்பினம் குடும்பினம்ங்கிறது குடும்பः அஸ்ய அஸ்தி இது குடும்பி. ஸோ குடும்பினம்ங்கிறது இங்க சாந்தா பத்தின்னு அர்த்தம். அந்த சாந்தா பதியும் சம்பந்தினம் அப்படின்னா அது மூலமாக பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவன் ஜாமாதான். சும்மா இருந்தானா அவன் ஜாமாத்தாவானா இல்ல. அந்த சாந்தா குடும்பினம் சம்பந்தினம் முனியை ஆனிய அழைத்து கொண்டு வந்து வசிஷ்டாதிஷ்டிதம் மேத அத்வரம் வசிஷ்டர்னால வசிஷ்டேன ஆதிஷ்டம் அஸ்வமேதா இதி அத்வரஹா தம் அத்வரம் சரயூ ரோதசி அந்த சரயூ கரையில் விதாய செய்துவிட்ட பிறகு தத்ர தஸ்மின் தீரே ஏவ புத்திரியாம் இஷ்டிம் புத்திரகாமார்த்தம் இஷ்டிம் யாகம் யஜ்ஞம் விதிவத் விதிபூர்வேன கர்த்தும் செய்வதற்கு ஆரம்பத. ரப்பு தாத்து ஆ உபசர்க்கம் லங்கு. சரியா? அப்புறம் ஜி ரோதசினா அதோட கரைன்னு அர்த்தமா? ரோதசி ரோதாம்சி ரோதக ரோதசி ரோதாம்சி ரோதசி அப்படிங்கிறது சப்தமி. சரையினுடைய தீரே இत्यर्थः. தீரே படிக்கட்டா? ததனு ஹவிஹி ஆஹரணாய धरणौ कृतावतरणाः सर्वे गीर्वाणगणाः शतमखप्रमुखाः चतुर्मुखाय दशमुखप्रतीप ग्रीष्मोष्म संप्लो दशमुख प्रताप ஓ அதை விட்டுட்டேனா? தசமுக பிரதாப கிரீஷ்மோஷ்ம संप्लोषणम् आवेद्य तेन सह शरणम् इति शार्ङ्गधन्वानं मन्वानाः नानाविधप्रस्तुतस्तुतयः क्षीराम्बुराशिम् आसेदुः. ஆமா. சோ गीर्वाणगणाः क्षीराम्बुराशिम् आसेदुः सर्वे गीर्वाणगणाः. சோ கீர்வாணாகனா தேவர்கள்னு அர்த்தம், கணாகனா கூட்டம்னு அர்த்தம். சோ அந்த தேவர்களுடைய கூட்டமானது என்ன அப்படின்னா அந்த க்ஷீராம்பு ராசியும் ஆசேதுகு. அந்த க்ஷீராம்பு அப்படிங்கிறது பார்க்கடல், அதனுடைய ராசினா உங்களுக்கு வந்து குவியல்னு அர்த்தம். இந்த இடத்துல ராசினா அதனுடைய அந்த க்ஷீராம்பு என்ன சொல்ற க்ஷீராம்பு ராசிம் அப்படின்னா க்ஷீரசாகரஸ்ய தீரம் ஆசேதுகு அடைந்தார்கள்னு அர்த்தம். பிராப்புகு இத்தியர்த்தா. சரியா? சோ அந்த சர்வே அதுதான் மெயின் சென்டென்ஸ். ஸோ இந்த கீர்வாணகனாங்க எங்க வரா அப்படின்னா ததனு இந்த மாதிரி தசரதன் வந்து அஸ்வமேத யாகமும் புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்ண உடனே அந்த ஹவிஸை வாங்கிக்கிறதுக்கு தேவாதானே வருவா இல்லையா? அது அக்னியில போட்டாலும் அக்னிக்கு ஹவி புக்குன்னு பேரு. ஸோ அவிஹி ஆகரணாய அந்த ஹவிஷை எடுத்துக்கணும்னு டு டேக் இட் அதுக்கோசரம் தரணௌ பூமியில் கிருத அவதரணாக கீர்வாணகனாக சர்வே அதாவது கிருதம் அவதரணம் யைஹி தே யாரால பூமியில் இறங்கப்பட்டதோ அப்படிப்பட்ட கிருத அவதரணாக தரணௌ கிருத அவதரணாக சர்வே கீர்வாணகனாக க்ஷீராம்புராசியும் ஆசேதுகு. சரியா? என்ன பண்றா அப்படின்னா சதமக பிரமுகாக சதுர்முகாய. ஸோ அந்த கீர்வாணகனாகனா அந்த லிஸ்ட் யாரு அப்படின்னா ஹூ ஆர் ஆல் இன் த லிஸ்ட் ஆஃப் கீர்வாணகனா அப்படின்னா சதமக பிரமுகாக. சதமகன்னாலே இந்திரன் அர்த்தம். யாரு 100 யாகம் பண்றாளோ அஸ்வமேதம் யாகம் பண்றவாளுக்கு தான் இந்திர பதவி கிடைக்கும். ஸோ அந்த 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 அதனாலதான் அஸ்வமேத யாகம் பண்ணாலோ அந்த மாதிரி யாகத்துல ஈடுபடும் பொழுது அதை கலைக்கிறதுக்குனே இந்திரன் வந்து இந்த அப்சர ஸ்திரீகள் எல்லாம் யூஸ் பண்ணிப்பான் இல்லையா? ஸோ சதமக பிரமுகாக அந்த இந்திரன் முதலிய பிரமுகாகனா எக்ஸெட்ரா பிரமுகாக சர்வே கீர்வாணகனாக சதுர்முகாய சதுர்முகா அப்படிங்கிறது இங்க பிரம்மா அவருக்கு தசமுக பிரதாப கிரீஷ்ம உஷ்ம சம்ப்ளோஷணம் ஆவேத்திய. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்றா அப்படின்னா இவன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணட்டும், அதுக்கு ஹவிஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம கதியே அதோ கதியா இருக்கு. யாரால அப்படின்னா தசமுகன்ங்கிறது ராவணன். அந்த ராவணனுடைய தசமுகஸ்ய பிரதாபா அப்படின்னா தேஜஸ். அந்த சயேவ கிரீஷ்ம உஷ்மா அதுவே கிரீஷ்மானா சூடு இல்லையா? வெயில் காலம் நிதாக சந்தாபம் அதுதான். உஷ்மானா உங்களுக்கு சூடு. ஸோ கிரீஷ்ம உஷ்மா அந்த தசமுகஸ்ய பிரதாபக ஏவ கிரீஷ்ம உஷ்மா
தேன உஷ்மனா எது சம்ப்ளோஷனம். சம்ப்ளோஷனம்னா சமுங்கிறது உபசர்க்கம், புருஷு தாஹே அதான் அங்க தாத்து, சரியா? இட் இஸ் இன் லிட்டில் இருக்கு. ஸோ அந்த சம்ப்ளோஷனம் அப்படின்னா அந்த தாகத்தை, தசமுகனுடைய அந்த பிரதாபம் என்கின்ற நிதாக சந்தாப தாகத்தை ஆவேத்யா அப்படின்னா அவன் பண்ற அந்த அவனுடைய பிரதாபத்தினால அவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. அவன் பிரதாபம் இருக்கு அப்படின்னா என்ன, அவனுக்கு வீரியம் இருக்கு. வீரியம் இருக்குன்னா என்ன பண்றான், அந்த வீரியத்தை வச்சுட்டு தேவர்களை ஆட்டி படைக்கிறான். அதாவது சூரியனுடைய ஒளி வந்து இவ்வளோதான் விழணும். எவ்வளவு விழணும், அந்த அவன் கார்டன்ல இருக்கிற அந்த குளத்துல இருக்கிற தாமரைகள் பூக்கணும், அந்த அளவுதான் விழணும். மேல சுளிர்னு பற்றுறுத்துனா அவ்வளவுதான் அவன், சரியா? அதே மாதிரி என்ன அப்படின்னா சந்திரனுடைய ஒளி வந்து அமாவாசையா இருந்தாலும் சரி, பௌர்ணமியா இருந்தாலும் சரி, பூர்ண சந்திரனா இருக்கணும். அவனுடைய அந்த சந்திரனுடைய ஒளியானது அவன் இதுல இருக்கிற சந்திரகாந்த மணியில விழுந்து நித்தியம் ஏசி மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு அவன் ஊர் இருக்கணும். குபேரனுடைய இது பங்கம், அவனுடைய புஷ்பக விமானத்தை எடுத்துன்னு அதுலதான் சீதையை கடத்துறான் இல்லையா? சோ இந்த மாதிரி பலவிதமான டார்ச்சர்ஸை அவளுக்கு கொடுக்குறான். இங்க குமார சம்பவம் பார்த்தீங்கன்னா தாரகாசுரனுடைய டார்ச்சர்ஸை பத்தி அவ போய் முறையிடுவா. இங்க வந்து இவனுடைய தசமுகங்கிறது ராவணன். தசமுகஸ்ய பிரதாபக, தசமுக பிரதாபக, தசமுக பிரதாப ஏவ கிரீஷ்ம உஷ்மா, தசமுக பிரதாப கிரீஷ்ம உஷ்மா, தேன கிரீஷ்ம உஷ்மனா சம்ப்ளோஷனம். சம்ப்ளோஷனம்ங்கிறது தாகம். தம் சம்ப்ளோஷனம் சதுர்முகாய ஆவேத்ய கூறிவிட்ட பிறகு தேனசக அவரோடு கூட, அவரையும் விடல, வாங்கோ நீங்களும் அப்படின்னுட்டு சரணம் இதி அதாவது போய் பிரம்மா கிட்ட சொல்றா. குமார சம்பவத்திலையும் இதே தானே, பிரம்மஸ்துதி ஆனவனே அவர் பிரம்மா என்ன சொல்றார், சாக்ஷாத் விஷ்ணுவாலேயே இவனை எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து விஷவர்க்ஷோபி, நானே வளர்த்த விரக்ஷத்தை வந்து நான் அழிக்கப்படாது, நான் தான் அந்த தாரகாசுரனுக்கு இதை கொடுத்தேன், பூனை கொடுத்தேன், அதனால நான் வரத்தை கொடுத்தேன், நானே அழிக்க முடியாதுன்னு கை கழிச்சு விட்டுடுறார். யாருக்கு இதுனா ஈஸ்வரனை போய் பிரார்த்திக்கணும். ஈஸ்வரனுக்கும் பார்வதியும் கல்யாணம் ஆகி சுப்பிரமணிய சுவாமி வந்து பிறந்து அந்த சுப்பிரமணிய சுவாமி தாரகாசுரனை அழிக்க போறான். வெயிட் ஃபார் த ரைட் டைம்ங்கிறான். இந்திரன் வந்து வெயிட் பண்ணாதனால கதை மாறிடுத்து. அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா போய் இவர்கிட்ட முறையிடுறா. இவர் என்ன சொல்றார், என்னால ஒண்ணும் முடியாது, நேர நம்ம லெட்ஸ் ப்ளீட், கோ அண்ட் புட் அ பெட்டிஷன் டு மகாவிஷ்ணுன்னு கிளம்புறான். தசமுக பிரதாப கிரீஷ்ம உஷ்ம சம்ப்ளோஷனம் சதுர்முகாய ஆவேத்ய கூறிவிட்ட பிறகு, சரியா? தேன சக சதுர்முகேன சக சரணம் இதி, நீங்க தான் கதி சரணம், நீயே கதி சண்முகாங்கிற மாதிரி நீயே சரணம் ஐயனேன்னுட்டு ஷார்ங்கதன்வானம், அந்த ஷார்ங்கம் அப்படிங்கிற ஒரு தனுச வச்சுட்டு இருக்கிற அந்த விஷ்ணு அவர்தான், அதாவது தேனசகா ஷார்ங்கதன்வானம் சரணம் இதி மன்வானாக அப்படி கொண்டு எடுத்துன்னு போனோம். அந்த அந்த விஷ்ணுவானவரைத்தான் சரணம், அவர்தான் சரணம் என்று மன்வானாக, மனு ஷானச்சில இருக்கு, கீர்வாணகணாக அட்ஜெக்டிவா போறது. மன்வானாக சர்வே கீர்வாணகணாக நானாவித பிரஸ்துத ஸ்துதய க்ஷீராம்புராஷிம் ஆசேதுஹு. ஸோ நானாவிதாக அப்படின்னா பகுப்பிரகாராக, பலவிதமான, பிரஸ்துதாக ஆரம்பிக்கப்பட்ட, ஸ்துதயாக பிரார்த்தனாக எய்ஹி தே, யார் ஒருவர்களால பலவிதமான ஸ்துதியானது, இப்போ விஷ்ணு ஸ்துதி பண்ண போறார், சரியா? தேவர்கள் எல்லாமே விஷ்ணுவை வந்து ஸ்துதி பண்ண போறா. ஸோ அந்த மாதிரி நானாவிதாக பிரஸ்துதாக ஸ்துதயः யைஹி தே தே சர்வே கீர்வாணகணாக சதமுக பிரமுகாக தசமுக பிரதாப கிரீஷ்ம உஷ்ம சம்ப்ளோஷணம் சதுர்முகாய ஆவேத்ய தேன சக ஷார்ங்கதன்மானம் சரணம் இதி மன்வானாக கீர்வாணகணாக நானாவித பிரஸ்துத ஸ்துதயः கீர்வாணகணாக க்ஷீராம்பு ராஷிம் ஆசேதுஹு. க்ஷீராம்பு அப்படிங்கிறது அம்புனா ஜலம், க்ஷீரம்ங்கிறது பாலு, க்ஷீராம்புகு அப்படின்னாலே பார்க்கடல், அதனுடைய ராஷிம் அப்படின்னு சொல்லும் பொழுது தீரம், அதனுடைய தீரத்தை ஆசேதுகு அடைந்தார்கள். ஆ சத்துங்கிறது அங்க தாத்து, ஆசேதுகுனா பிராப்புகுன்னு அர்த்தம், சரியா? லிட்டில் இருக்கு, ப்ளூரல் பகுவச்சனம், சரியா இருக்கா? அடுத்து இதுல இருந்து விஷ்ணு ஸ்துதி நமக்கு. சந்தாபக்னம் சகல ஜகதாம் சார்ங்கசாபாபிராமம் லக்ஷ்மி வித்யுல்லசிதம் அசிகுச்ச சஞ்சாயகாயம் அத்தசிகுச்ச சஞ்சாயகாயம் வைகுண்டாக்கியம் முனிஜன மனச்சாதகானாம் சரண்யம்
कारुण्यापं त्रिदश परिषत्कालमेघं ददर्श. ஆமா, போஜர்னுடைய ஸ்டைல் வந்து காளிதாசன் மாதிரியே தான். ரொம்ப அவர் வந்து காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கல. நல்லா இருக்கு, சிம்பிளா. காளிதாசன் எப்படி திராட்சா பாக்கம் மாதிரியோ இவருக்கும் அழகா நல்லா இருக்கு இல்லையா? சரியா? திரிதச பரிஷத்து காலமேகம் ததர்ஷ, அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். சரியா? அந்த தேவர்களுடைய கூட்டம் அலாங் வித் பிரம்மா. இந்த திரிதச பரிஷத் இங்க இருக்கு பாருங்க, இந்த கடைசி வரி தான் உங்களுக்கு மெயின் சென்டென்ஸ். திரிதச பரிஷத்து காலமேகம் ததர்ஷ. காலமேகம் அப்படின்னா கருத்த மேகம் போல இருக்கின்ற மகாவிஷ்ணுவை ததர்ஷ பார்த்தார்கள். ஸோ இது எல்லாமே இந்த விஷ்ணுவுக்கு போகிறது அட்ஜெக்டிவ் எல்லாம் த்விதியா விபக்தி. சந்தாபக்னம் சகல ஜகதாம், சகல ஜகதாம் சந்தாபக்னம், ஷாருங்க சாபாபிராமம், லக்ஷ்மி வித்யுத் லசிதம், அதசி குச்ச சச்சாய காயம், வைகுண்டாக்கியம், முனிஜன மனச்சாத்தகானாம் சரண்யம், காருண்யாபம், காலமேகம், திரிதச பரிஷத்து ததர்ஷ. சரியா? பரிஷத்துனா சபான்னு அர்த்தம். இங்க திரிதசாகா அப்படின்னா அவளுக்கு மூணே மூணு தசை தான். அவளுக்கு வந்து இது அவஸ்தை கிடையாது, வார்த்தக்கியம்ங்கிற அவஸ்தை கிடையவே கிடையாது. மூணே மூணு நிலைமை தான் அவளுக்கு. சரியா? அதான். சோ திரிதச பரிஷத்து சகல ஜகதாம் சந்தாபக்னம். ஸோ சகல ஜகதாம் அப்படின்னா சமஸ்த லோகானாம், சந்தாபக்னம் அப்படின்னா சந்தாபம், த்ரிவித தாபம். என்ன இப்ப சொன்னேனே, மூணு விதமான ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம், அப்படி இருக்கின்ற மூணு விதமான ஆதி. இல்லைன்னா கிரீஷ்மம், அந்த கிரீஷ்ம ருத்துவனுடைய சந்தாபத்தை போக்குறதுக்கு மகாவிஷ்ணு வரவன் தான் இல்லையா? சோ சங்கல ஜகதாம் சந்தாபக்னம், சமஸ்த லோகானாம் சந்தாபத்தை ஹந்தி இந்தி நாசயதி இது சமயதி இது சந்தாபக்னஹ தம் சந்தாபக்னம். சரியா? ஷார்ங்க சாபாபிராவம், ஷார்ங்கம்ங்கிற ஒரு வைஷ்ணவ தனுசு, அந்த அந்த தனுகு ததேவ சாபம் தேன அபிராமம், அதனால அழகாக காணுகின்ற அந்த காலமேகம். எல்லாம் அந்த காலமேகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வைகுண்டாக்கியம் எதுக்கு வேணா சேர்த்துக்கோங்க. லக்ஷ்மி வித்யுத் லசிதம். ஸோ லக்ஷ்மிரேவ வித்யுத், லக்ஷ்மியே அப்படியே பிரகாசமா இருக்கா, அப்படியே வெள்ளையா இருக்கா லக்ஷ்மிங்கிறவோ. ஸோ அந்த லக்ஷ்மிரேவ வித்யுத், அவளே ஒரு சௌதாமினி, ஒரு ஒரு மின்னல் போல. தயா லசிதம், அவளால ரொம்ப மனோஜ்யம் அழகாக காணப்படுகின்ற, ஏன்னா அவருடைய பக்ஷஸ்தலே லக்ஷ்மி இல்லையா? ஸோ அதனால அந்த லக்ஷ்மி வித்யுத், அந்த லக்ஷ்மிரேவ வித்யுத்துங்கிற இடத்துல ரூபகம், அந்த லக்ஷ்மி வித்யுதா லசிதம், அதனால உல்லசிதம், சாரி வித்யுத் லசிதம் தான், அதனால ரொம்ப மனோஜ்யம் அழகாக காணப்படுகின்ற காலமேகம். அதசி குச்ச சச்சாய காயம். ஸோ அதசி குச்சம்னா, அதசி புஷ்பம் அப்படின்னா இந்த ஒரு வயலட் கலர்ல இருக்கும் அந்த புஷ்பம். நான் பார்த்து கூட வச்சேன் கூகுள்ல. அதுக்கு பேரு என்ன தெரியுமோ, லினம் ஊசிட்டிசம் காமன் ஃபிளாக்ஸ் அப்படின்னு போடுறான் டிக்ஷனரியில பார்த்தேன்னா. நான் அப்புறம் அனுப்புறேன் அந்த போட்டோவை. ஒரு மாதிரி ஒரு அதுதான் அதசி புஷ்பமா, அதசி புஷ்ப சங்காஷம் காரணூபர சோபிதம். அதேதான். சோ அதசி குச்சம், குச்சம்னா பஞ்சுன்னு அர்த்தம். சோ அதசி புஷ்ப விசேஷ ஸ்தவகஸ்ய சமானா சாயம், சச்சாயம் அப்படிங்கிறது சமானம், அதுக்கு சமானமான ஒரு சாயா அப்படின்னா காந்தி எஸ்ய சக. சரியா? தாதிருஷ காய சரீரம் எஸ்ய ததோக்தம் காலமேகம். ஸோ அதசி குச்சம் அப்படிங்கிறது அந்த அதசி புஷ்பங்களினுடைய ஸ்தபகம், அந்த பஞ்சு, அதுக்கு சமானமான சாயா அப்படின்னா சச்சாயம். அதுக்கு சமான சாயானா காந்தின்னு அர்த்தம். அந்த காந்தியோட இருக்கின்ற தாதிருஷா காய சரீரம் எஸ்ய சக தம் அதசி குச்ச சச்சாய காயம் முனிஜன மனசாதகானாம் சரண்யம். ஸோ முனிஜனங்களினுடைய மனசே சாதகம். அப்படிப்பட்ட சாதகானாம் சரண்யம் யாரு அப்படின்னா இவர் தான். புரியுறதா? சோ முனிஜன மனச்சாதகானாம், முனிஜனானாம் மனாம்சி ஏவ சாதகாக, தேஷாம் சரண்யம் அப்படின்னா ரக்ஷகா, கஹனா இவர் தான். அப்படிப்பட்ட அவரை காருண்யாபம், காருண்யம் அப்படின்னா தயா, தயா ஏவ ஆபக எஸ்மின்னு. ஸோ அந்த அதாவது முனிஜன மனச்சாதகானாம் சரண்யம்னு சொல்லும்போது சாதக பட்சிகள் என்ன பண்ணோம், அவைகள் வந்து எப்பவுமே அந்த மழை ஜலத்துக்கு தான் காத்துன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு சரண்யம் அப்படின்னா அடுத்த அட்ஜெக்டிவ் என்னவா போடுறாரு அப்படின்னா காருண்ய ஆபம், தயைங்கிற ஒரு கடல், ஒரு ஜலம்.
ஜலமாக இருக்கின்ற அவரை வைகுண்ட அக்கியா வைகுண்டா வைகுண்டா இது ஆக்கியா எஸ்ய சக தம் வைகுண்டம்னு பெயருள்ள அவரை காலமேகம் அப்படியே நல்ல கருத்த சியாம கனம் போல இருக்கின்ற அவரை திரிதச பரிஷத்து இந்த தேவர்களுடைய பிரம்ம பிரம் பிரம்மேந்திராதி தேவ சமூகா என்ன அப்படின்னா ததர்ஷ பார்த்தார்கள். சரியா இருக்கா? இங்க வந்து அழகா இருக்கு உங்களுக்கு இது நன்னா இருக்குல்ல மந்தா மந்தாகிராந்தா இது சந்தாபக்னம் சகல ஜகதாம் ஷார்ங்க ஜாபாபிராமம் லக்ஷ்மி வித்யுல்லசிதம் அதசி வித்யுல்லசிதம் அதசி குச்ச சச்சாயகாயம் வைகுண்டாக்கியம் முனிஜன மனச்சாதகானாம் சரண்யம் காருண்யாபம் திரிதச பரிஷத் காலமேகம் ததர்ஷ. சரியா? ம். ஆமா. ஸோ வந்து ஸோ லக்ஷ்மிரேவ வித்யுத்துங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம் வந்துடும். சரியா? ம் ம். ஷாமகான. சரியா? மந்தாக்கிராந்தா அர்த்தம். ஆமா. நெக்ஸ்ட் படிங்க. क्षीराम्बोधेः जठरमभितो देहभासां प्ररोहैः कालोन्मीलत्कुवलयदलाद्वैतमापादयन्तम् आतन्वानं भुजगशयने कामपि क्षौमगौरे निद्रामुद्रां निखिलजगती रक्षणे जागरूकाम्. ஆமா. ஸோ வந்து என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட அவரை நீங்க வந்து விஷ்ணும் திரிதச பரிஷத்து ததர்ஷ அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இழுத்துக்கணும். அதை புரியுறதா? ஸோ வந்து என்ன அப்படின்னா தேகபாசாம் பிரரோகைஹி க்ஷீராம்போதேகே ஜடரம் அபிதா. ஸோ வந்து என்ன அப்படின்னா அபிதகன்னா சர்வதகான்னு அர்த்தம். சரியா? உபத சமாசம். அங்க வந்து ஜடரம் அபிதகான்னு இது வந்திருக்கு, வித்யா வந்திருக்கு. ஸோ தேகபாசாம் அவருடைய சரீரத்தினுடைய பாகா அப்படின்னா உங்களுக்கு பாஸ் டு ஷைன் காந்தின்னு அர்த்தம். ஸோ அந்த காந்தினாம் சரீரத்திலேருந்து அவருக்கு வந்து ஒரு காந்தி வருது. அந்த காந்தி பிரரோகைகி அப்படின்னா அந்த அங்குரங்களினால் க்ஷீராம்போதே அதாவது அவருடைய தேக காந்தி வந்து விஸ்தரிக்கிறதுனால தேகத்திலேருந்து ஒரு காந்தி வருது. அந்த காந்தி பழம்பு மாதிரி ஒரு இடத்துல இல்லை, அப்படியே ஒரு 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 இருட்டு ரூம்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பட்டிக மணியோ இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு டைமண்ட் ஒன்று வைக்கிறோம். வச்சா அதனுடைய ஒளிங்கிறது எல்லா பக்கமும் விகீரணம் ஆகும் இல்லையா, ஸ்கேட்டர் ஆகும் இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகும்ல. அந்த மாதிரி தேகபாசாம் பிரரோகி அவருடைய சரீர காந்தியினுடைய அந்த பிரரோகத்தினால் அந்த அங்குரங்களினால் க்ஷீராம்போதேகே அந்த க்ஷீர சமுத்திரத்தினுடைய ஜடரம்னா வயறுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மத்திய பாகம், அதனுடைய மத்திய பாகம் அபிதக அதனுடைய எல்லா பக்கமும் என்ன அப்படின்னா கால உன்மீலது குவலய தல அத்வைதம் ஆபாதயந்தம். ஸோ காலே அப்படின்னா உச்சித காலே, உன்மீலிதா அப்படின்னா மலர்கின்ற, குவலய தலஸ்ய குவலய தலம்ங்கிறது நீலோத்பலம், அந்த நீலோத்பல பத்திரஸ்ய அத்வைத்தம் அப்படின்னா துவைத்தம்னா டிஃபரெண்ட், அத்வைத்தம்னா சாதிருஷ்யம்னு அர்த்தம். இங்க அந்த சாதிருஷ்யத்தை ஆபாதயந்தம் அவருடைய சரீர காந்தியினால அந்த க்ஷீர சமுத்திரத்தினுடைய மத்திய பாகத்தை அப்படியே நீலவர்ணமா ஆக்கிடுற. புரியுறதா? சோ அவருடைய அந்த நீல அந்த காந்தி எப்படி இருக்கு அப்படின்னா காலத்துல சமையே உண்மையிலது மலர்கின்ற குவலய தலசிய அத்வைதம். அந்த குவலய தலம் குவலய புஷ்பம் அப்படிங்கிறது அந்த நீலோத்பலம், அதுக்கு சாதிருஷ்யத்தை ஆபாதயந்தம் அதை கொடுக்குகின்ற அதை செய்கின்ற. சரியா? குர்வந்தம்னு அர்த்தம். ஸோ என்ன அப்படின்னா அவருடைய தேகத்தினுடைய அந்த அங்குரத்திலிருந்து அந்த தேகத்தினுடைய காந்தியினுடைய அங்குரங்களினால் அந்த பிரரோகைகி அவைகளினால் க்ஷீராம்புதியினுடைய ஜடரம் மத்தியபாகம் பரிதகா அபிதகா சர்வதகா எல்லா இடத்துலையும் கால உன்மீலது குவலய தல அத்வைதம் ஆபாதயந்தம் காலே உன்மீலயதி. சரியா? உன்மீலிதா உச்சித காலத்துல விகசதா மலர்கின்ற குவலய தலசிய அந்த நீலோத்பல பத்திரஸ்ய அத்வைதம் அப்படின்னா சாதிருஷ்யம் சமானம் ஆபாதயந்தம் அதை கொடுக்கின்ற அதை குர்வந்தம் தம் விஷ்ணும் திரிதச பரிஷத்து ததர்ஷ அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா க்ஷௌம கௌரே
புஜகசயனே நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம் காமபி நித்ரா முத்ராம் ஆதன்வானம். அதாவது நித்ரா முத்ரையில இருக்கார், ஆனா ஜாகரூகரா இருக்கார். ஜாகரூகா அந்த நித்ரா முத்ரையே எப்படி இருக்குன்னா அலர்ட், சாவதானத்தோட இருக்கு. சாவதானாம் நித்ரா முத்ரா, புரியுறதா? சோ ஜாகரூகா, ஜாகரூகாங்கிறது ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. நித்ரா முத்ராம்க்கு அட்ஜெக்டிவா போறது. காமபி ஜாகரூகாம் காமபி நித்ரா முத்ரா. சரியா? க்ஷௌம கௌரே புஜகசயனே. சோ க்ஷௌமவத்து, க்ஷௌமம்னா பட்டு வஸ்திரம், துக்கூலம். அதுவத்து கௌரே வெள்ளையாக இருக்கின்ற அந்த புஜகசயனே, அந்த புஜகத சேஷசயத்துல தானே படுத்துட்டு இருக்கார் அவர். க்ஷௌம கௌரே புஜகசயனே, அதில் நிகில ஜகதி ரக்ஷணே. இந்த நிகில ஜகதிங்கிறது ஜகத் ஜகதி ஜகந்தின்னு இருக்கு, ஜகதி ஜகத்யௌ ஜகத்யான் இருக்கு ஸ்திரீலிங்கம். நிகில ஜகதி ரக்ஷணே, நிகிலானாம் நிகில ஜகத்யாக ரக்ஷணே, இந்த எல்லா உலகத்தினுடைய ரக்ஷணே காப்பாற்றுவதில் ஜாகரூகாம் காமபி நித்ரா முத்ராம் ஆதன்வானம் விஷ்ணும் திரிதச பரிஷத்து ததர்ஷ. அவர் படுத்துட்டு இருக்கார், இருந்தாலும் அவருடைய அந்த நித்ரா முத்ராங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஜாகரூகாம் அலர்ட்டா இருக்கா. காமபி நித்ரா முத்ராம், ஏதோ ஒரு நித்ரா ரூபமான ஒரு முத்ரை, அதாவது அபயவரதம்னு இருக்கு, அது ஒரு முத்ரை. அதுக்கப்புறம் வெறும் புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அது ஒரு முத்ரை. அப்புறம் கோபத்தோடு இருக்கிறது அது ஒரு முத்ரை. அதே மாதிரி இந்த ஜாகரூகமான ஒரு நித்ரா முத்ரையை ஆதன்வதாம் அப்படின்னா அப்படியே அது விஸ்தாரித்தாம், தனு விஸ்தாரே, அதை வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த என்ன அப்படின்னா அவரை அந்த தாரயந்தம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அவரை இந்த விஷ்ணும், அப்படிப்பட்ட அவரை திரிதச பரிஷத்து ததர்ஷ. சரியா இருக்கா? இது இந்த நித்ராங்கிறது யோக நித்ரான்னு சொல்லலாமா? அவர் அதுல ஆமா தானே ஆமா ஆமா ஆமா. அதாவது யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திம் கல்பித்தவான் பிரபு சேஷவிருத்தி பிரதானாய சுப்த கிம்வா மிருதுவாத்தவா. எங்க வாத்தியார் சொல்லுவார் இந்த ஸ்லோகம், எனக்கு இதனுடைய ஆரிஜின் தெரியாது. யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்திம் கல்பித்தவான், என் அம்மாவினுடைய கர்ப்பத்துல இருக்கும் போதே என்னுடைய விருத்தின்னா நான் எப்படி இருக்க போறேன், என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் பகவான் உள்ள போறதுக்கு கர்ப்பத்துல இருக்கும் போதே கல்பிச்சுதான் கீழே அனுப்புறார். சேஷவிருத்தி பிரதானாய சுப்த கிம்வா மிருதுவாத்தவா. முன்ன மீதி இருக்கிறத பாத்துக்கிறதுக்கு அவர் தூங்கிட்டு இருக்காரா இல்லைன்னா செத்து போயிட்டாரா பார்த்துட்டே தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் டெய்லி நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நம்ம டீச்சர் கிட்ட சொல்ற மாதிரி அவருக்கு நோட்ஸ் கொடுக்க வேண்டாம். கார்த்தால நம்ம நம்ம தூங்கும் போதே நம்மளை பார்த்துட்டு இருக்கவர் அவர் தானே, கர்ப்பத்துல இருக்கும் போதே நம்மளை பார்த்துட்டு இருக்கவர் அவர் தானே. ஸோ அந்த மாதிரி அவர் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருந்தா கூட அது நித்ரா முத்ரா, ஜாகரூகாம் காமபி நித்ரா முத்ரா தான். அப்படியே அலர்ட்டா இருந்துட்டு இருக்கிற ஒரு நித்ரா முத்ரையை ஆதன்வானம் அத தாரயந்தம், அவரை என்ன அப்படின்னா தனு உங்களுக்கு ஷானச்சுல இருக்கு, தன்வானம் தம் விஷ்ணும் திரிதச பரிஷத்து ததர்ஷன். நல்லா இருக்குல்ல? தமிழ்ல இது அரித்துயில் அப்படிங்கிறா. எது 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 மேடம் புரியல? இந்த ஜாகிரத் ஸ்வப்னம் ரெண்டும் சேர்ந்தத அரித்துயில் அப்படிங்கிறா. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தூங்குற மாதிரி இருக்கிறது. அரித்துயில், நல்லா இருக்கு அந்த வார்த்தை. ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். ஸோ க்ஷீராம்போதேர் ஜடரம் அபிதோ தேகபாசாம் பிரரோஹீஹி காலோன்மீலத் குவலய தலாத்வைதம் ஆபாதயந்தம் ஆதன்வானம் புஜகசயனே காமபி க்ஷௌம கௌரே நித்ரா முத்ராம் நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகம். தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இல்லையா சுவாமி கிட்ட உட்காந்து, நித்ரா முத்ரா நிகில ஜகதி ரக்ஷணே ஜாகரூகாம் அப்படின்ட்டு. இங்க தத்குணம்னு ஒரு அலங்காரம். க்ஷீரத்தினுடைய அதனுடைய ஸ்வ தவலித குண பரித்தியாகேன அது பக்கத்துல இருக்கின்ற, அதாவது க்ஷீரசாகரத்துக்குன்னு ஒரு கலர் இருக்கு, நீலவர்ணமும் இருக்கு, அது நொர வந்ததுன்னா வெள்ளையாவும் இருக்கும். ஆனா அந்த அந்த கலரை விட்டுவிட்டு இந்த விஷ்ணுவினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அதுல விழறதுன்னு சொல்றதுனால இது தத்குண அலங்காரம்னு ஒரு அலங்காரம். இதுவும் தத்குண அலங்காரம், தத்குண அலங்காரம். சரியா? அதனுடைய குணத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு இன்னொத்தனுடைய குணத்தை எடுத்துக்கிற மாதிரி. சரியா? ஆமா. ஸ்ரீ விஷ்ணு தேக நீலம் நீலம் அஸ்வீகரண வர்ணனாத் நீலிம ஸ்வீகரண வர்ணனாத் தத்குண அலங்காரம். இதுவும் உங்களுக்கு மந்தாக்ராந்தா பூர்வவத்து. சரியா? மீட்டர். நெக்ஸ்ட். பிரஹ்லாதஸ்ய व्यसनममितं दैत्यवर्गस्य दम्भं स्तम्भं वक्षस्थलमपि रिपोर् यौगपद्येन भेत्तुं बद्धश्रद्धं पुरुषवपुषा मिश्रिते विश्वदृष्टे दंष्ट्रारोचिर्विशद भुवने रंहसा
சிம்ஹவேஷே. ஆமா ஆமா, நல்லா இருக்கு பாருங்க. சோ அதாவது ஒருத்தரை ஸ்துதி பண்ணும்பொழுது அவ முன்னாடி என்ன சாதிச்சாங்கிறத நீங்க சொல்லிண்டே பண்ணணும். இதுல இப்படிதான் சிசுபால விதத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேலேந்து ஒரு பிழம்பு மாதிரி ஒண்ணு இறங்குறது அப்படின்னு சொல்லிண்டே வருவா. அது யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ணர். ஸோ அவரை வந்து நாரதர் வந்து வர்ணிக்கிற கதை தான் வரும். நீ யாரு தெரியுமோனோ, இந்த மாதிரி நீ வந்து பூர்வ ராமாவதாரத்துல இந்த மாதிரி ராவணனை இது பண்ண, அதுக்கப்புறம் கம்சனை வந்து வதம் பண்ண அப்படின்னு அவனோட கம்சனை வதம் பண்ண அப்படின்னுட்டும் அவரை பற்றி புகழ்ந்துட்டே வருவார். ஸோ அதே மாதிரி இங்க முன்னாடி இருக்கிற அந்த அவதாரத்தை பத்தி ரீகலெக்ட் பண்ணி வைக்கிறார். அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துறார், மறந்து போயிடல அவர், ஞாபகப்படுத்துறார். சரியா? சோ பிரஹ்லாதஸ்ய வியசனமமிதம் தைத்தியவர்க்கஸ்ய தம்பம் ஸ்தம்பம் வக்ஷஸ்தலமபி ரிபோர் யோகபத்யேன பேத்தும் பத்தஸ்ரத்தம் புருஷவபுஷா மிஸ்ரிதே விஸ்வத்டே தம்ஷ்ட்ராரோச்சிர் விஷத புவனே ரம்ஹசா சிம்ஹவேஷே. சிம்ஹவேஷம்ங்கிறது சிம்மாகாரம், நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்றார். சோ தம்ஷ்ட்ராரோச்சிர் விஷத புவனே விஸ்வதிருஷ்டே புருஷ வபுஷா மிஸ்ரிதே சிம்ஹவேஷே. ஸோ அந்த சிம்ஹ வேஷத்துக்கு போறது. தம்ஷ்ட்ரானா பற்கள். சரியா? ஸோ தம்ஷ்ட்ரா வேஷே. ஸோ வந்து அந்த தம்ஷ்ட்ரானாம் அந்த பற்களினுடைய ரோச்சிஷா, ரோச்சிஹினா காந்திஹின்னு அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். அந்த தம்ஷ்ட்ரானாம் ரோச்சிஷா, அதனுடைய ஒளியினால் விஷதம் வெள்ளையாக்கப்பட்ட புவனம் யஸ்ய தாதிருஷே சிம்ஹவேஷே. அந்த சிங்கவேஷத்துல வரார். அந்த சிங்கவேஷம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த கோரப்பல்லுனால, அந்த கோரப்பல்லுனுடைய அந்த ஒளியினால் வெண்மையாக்கப்பட்ட உலகத்தோடு இருக்கின்ற சிம்ஹவேஷே. அதுக்கப்புறம் என்ன, விஸ்வதிருஷ்டே, உலகம் எல்லாம் பார்த்தது, எல்லாரும் அந்த அந்த நரசிம்ம ஆகாரமா இருக்கிற சமஸ்த ஜனானாம் அவலோகிதே. சரியா? அந்த சிம்ஹவேஷே புருஷ வபுஷா மிஸ்ரிதே. வெறும் சிங்கமா வந்தாரா? இல்லையே, புருஷ வபுஷா, அந்த புருஷாகாரமும் மிஸ்ரிதம், பாதி இது. அதான் அந்த தசாவதாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா there is a sequence. ஃபர்ஸ்ட் எடுத்துனேன்னா மீனா மத்ஸ்யாவதாரம், விச் இஸ் அ ஒன்லி அன் அக்வாட்டிக் அனிமல், ஜலத்துல மாத்திரம் வாழறது. அதுக்கப்புறம் மத்ஸ்ய கூர்மம், விச் இஸ் ரெப்டைல் மாதிரி, ஜலத்துலயும் இருக்கும் லேண்ட்லயும் இருக்கும் இல்லையா. மத்ஸ்ய கூர்ம வராகம்ங்கிறது வெறும் லேண்டு. அப்புறம் நரசிம்மம்ங்கிறது பாதி மனுஷன் பாதி இது. அப்புறம் வாமனம்ங்கிறது வெறும் துவாஃப், ஃபுல் மனுஷன் இல்லை. ராமர்ங்கிற வரும்பொழுதுதான் பரசுராமர் முனி, ராமர் க்ஷத்ரியர், அதுக்கப்புறம் பல்ராமர் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் பெரிய சீக்வன்ஸ் இல்லை. இந்த இந்த பலவிதமான ஜந்துக்களினுடைய சிருஷ்டிக்கே அந்த சிருஷ்டியை காமிக்கிறது தான் அவதாரமே இல்லையா. ஒவ்வொரு லேண்ட் அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல், ரெப்டைல் நம்ம இப்போ சயின்ஸ்ல பிரிக்கிறோம், அதெல்லாம் அவரே அப்ப பிரிச்சு தான் ஒவ்வொரு அவதாரமா எடுத்துட்டார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தம்ஷ்ட்ரா ரோச்சிர் விஷத புவனே, அந்த தம்ஷ்ட்ரானாம் ரோச்சிஷா விஷதம் புவனம் ஏன தாதிருஷே சிம்ஹவேஷே விஸ்வதிருஷ்டே, விஸ்வத்துல இருக்கிற சமஸ்த லோகைஹி திருஷ்டம், அப்படிப்பட்ட சிம்ஹவேஷே புருஷ வபுஷா மிஸ்ரிதே. என்ன அப்படின்னா, புருஷனுடைய சரீரத்தினால கலக்கப்பட்ட, அது சேர்ந்து இருக்கின்ற, மிஸ்ரணம்னா மிக்ஸ், ஜாயிண்ட். அந்த சிம்ஹவேஷத்துல என்ன பண்றார் அப்படின்னா, பிரஹ்லாதஸ்ய வியசனம், பிரஹ்லாதனுடைய துக்கம். வியசனம்ங்கிறது அமிதம் வியசனம், கொஞ்சம் நஞ்சமா வந்து ஆர்டர் பண்ணா. மிதம்னா ஒரு அளவு, அமிதம்னா அபாரம்னு சொல்றோம் இல்லையா. அபாரம் வியசனம், வியசனம்னா கஷ்டம், துக்கம், அந்த விபத்து, ஆபத்து. அதையும் என்ன பண்ணார், அதாவது பிரகலாதனை போக்குறதுக்கு நான் ஒரு அவதாரம் எடுக்கிறேன், அப்புறம் வந்து தைத்திய வர்காளுடைய தம்பத்தை போக்குறதுக்கு இன்னொரு அவதாரம் எடுக்கிறேன், ஸ்தம்பத்தை உடைக்கிறதுக்கு நான் வேற ரூபத்துல வரேன், இவனுடைய ஹிரண்யாக்ஷகனுடைய வக்ஷஸ்தலத்தை கிழிக்கிறதுக்கு ஒரு அவதாரம்லாம், எல்லாம் ஒரே ரோல், சிங்கிள் ரோல், ஒரே அட்டம்ப்ட்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டார். ஸோ அந்த சிம்ஹவேஷத்துல பிரஹ்லாதஸ்ய அமிதம் வியசனம், அந்த பிரஹ்லாதனுடைய தாங்க முடியாத அபாரமான அந்த துக்கத்தை, அந்த மாதிரி அந்த சிம்ஹவேஷே பிரஹ்லாதஸ்ய அமிதம் வியசனம், தாங்க முடியாத அந்த துக்கத்தை நம்பர் 1. தைத்திய வர்க்கஸ்ய தம்பம்னா தர்ப்பம், திமிரு, அரகன்ஸ். அந்த தைத்தியானாம் வர்க்கஸ்ய அந்த ராட்சசாலனுடைய கூட்டம், அவர்களுடைய தம்பம், அந்த தர்ப்பத்தையும், ஸ்தம்பம்னா அந்த தூண், அதையும்
ரிபோஹோ வக்ஷஸ்தலம், ரிபுவினுடைய அந்த வக்ஷஸ்தலம் மார்பையும் அப்படி யோகபத்தியேன பேத்தும், ஒரே சமயத்துல சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்றோம் தெரியுமா, யுகபத்து, அத யோகபத்தியேன ஒரே டைம்ல பேத்தும் பிளப்பதற்கு ரம்ஹசா, ரம்ஹனா ரம்ஹ ரமசி ரம்ஹாம்சி வேகேனன்னு அர்த்தம், வேகேன பத்தஸ்ரத்தம் அப்படியே கட்டிண்டு இரு வரேன் பாரு அப்படின்னு ரெடி ஆயிட்டாராம். பத்தஸ்ரத்தம் திரிதச பரிஷத்து, அப்படிப்பட்ட பத்தஸ்ரத்தம் ரெடியாக ஆக்கப்பட்ட, ஹூ இஸ் ரெடி டு டூ எவ்ரிதிங் அட் த சேம் டைம், அப்படி இருக்கின்ற அவரை, அதாவது பத்தானா பத்தஸ்ரத்தம்னா கிரகீதா ஸ்ரத்தா ஏன சக தம், யாரு ஒருத்தரால பக்தன் தானே அப்புறம் போலாங்கிற ஒரு இது இல்லை, ஸ்ரத்தைங்கிறது எல்லாத்துலயும் இருக்கணுங்கிறாலும், ஒரு சின்ன ஒரு ஆத்துல ஒரு ரசம் வைக்கணும்னா கூட ஒரு ஸ்ரத்தையோட வச்சாதான் அது நல்லா வரும். அந்த மாதிரி பத்தா ஸ்ரத்தா ஏன சக ததோக்தம் நரசிம்ஹ ரூபேண அவதீரணம்னு அர்த்தம் இத்தியர்த்தா. அப்படிப்பட்ட அவரை திரிதச பரிஷத்து ததர்ஷ. அழகா இருக்குல்ல, எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன், நீங்க பண்றீங்களோ இல்லையோ. தம்ஷ்ட்ரா ரோச்சிர் விஷத புவனே விஸ்வதிருஷ்டே புருஷ வபுஷா மிஸ்ரிதே சிம்ஹவேஷே. ஸோ இந்த சிம்ஹவேஷத்துல கொண்டு போய் நீங்க சப்தமி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தம்ஷ்ட்ரானாம் ரோச்சிஷா விஷதம் புவனம் தாதிருஷே சிம்ஹவேஷே சமஸ்த ஜகதாம் விஸ்வதிருஷ்டே சிம்ஹவேஷே புருஷ வபுஷா மிஸ்ரிதே சிம்ஹவேஷே பிரஹ்லாத், அந்த சிம்ஹவேஷத்தில் பத்த ஸ்ரத்தம் அவர் வந்தார். சரியா, எதுக்கோசரம் வந்தார் அப்படின்னா, அமிதம் வியசனம் தைத்தியவர்க்கஸ்ய தம்பம் ஸ்தம்பம் ரிபோஹோ வக்ஷஸ்தலம் அப்படி யோகபத்தியேன பேத்தும், பேத்தும்னா பிளக்கிறது, பித்து விதாரணே. சரியா, பேத்தும் அதை பிளப்புவது, டு பிரேக் இட், அது பிளக்கிறதுக்கோசரம் பிளப்பதற்காக ரம்ஹசா வேகேன பத்தஸ்ரத்தம் திரிதச பரிஷத்து ததர்ஷ. ஜி ஒரே நிமிஷம், விஸ்வதிருஷ்டே மட்டும் சொல்லுங்க, என்னது விஸ்வதிருஷ்டேனா? உலகத்தினால் பார்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். சமஸ்த சமஸ்த ஜனைஹி அவலோகிதே சதின்னு அர்த்தம். போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது, ஆமா, விஸ்வைஹி திருஷ்டம், விஸ்வதிருஷ்டம் விஸ்வதிருஷ்டே சிம்ஹவேஷே, எல்லாருனாலையும் பார்க்கப்பட்ட, ஆஹா ஓஹோன்னு பாக்குறா அந்த தருணத்துல அவர் புருஷ வபுஷா மிஸ்ரிதே சிம்ஹவேஷே என்ன எதுக்கு பண்றாரு அப்படின்னா, இது அத்தனையும் யோகபத்தியேன வேத்தும் ரம்ஹசா பத்தஸ்ரத்தம் பரிஷத் பரிஷத். அப்படிப்பட்ட அவரை இவா பார்த்தா. இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இந்த யாதவாபியானம், இந்த முதல் தேவா பாக்குறல அந்த ப்ளூ கலர் நீலமணி டிஸ்கிரிப்ஷன், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது படிக்கிறீங்களா? நாராயணாய நளினாயத லோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானா சராச்சர விதாயக ஜன்மதேச நாபீபுட்டாய புருஷாய நமः பரஸ்மை. நாராயணாய புருஷாய நமः பரஸ்மை, பரஸ்மை நமஹ, அந்த பரனாக இருக்கின்ற அந்த புருஷாய அவனுக்கு நமஸ்காரம், அவருக்கு நமஸ்காரம். அவர் யாரு அப்படின்னா நாராயணாய, சாக்ஷாத் நாராயணஹ, அதாவது நராது ஜாதானி தத்வானி நாராணி இது விதுர்புதாக தஸ்ய தானி அயனம் பூர்வம் தேன நாராயணஹ ஸ்மிருதா. நரனுடைய ஒரு உள்ள ஆகாரம் தான் நாராயணர், சர்வாத்ம பூதமாக இருக்கின்றவர் அந்த நாராயணஹா. அந்த நாராயணாய நமஹ எல்லாத்துக்கும் சேர்த்துக்கோங்க, சதுர்த்தி நமஸ்வஸ்தி ஸ்வாஹா ஃபோர்த் கேஸோட வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிராமர்லாம் நீங்க அஷ்டோத்தர நாமாவளி படிக்கும்போது கரெக்டா புரிஞ்சுக்கணும். துர்காயை நமஹன்னு சொல்றோம் இல்லையா. அப்புறம் நளினாயத லோச்சனாய, நளினம்னா தாமரை. சோ அந்த தாமரை போன்ற ஆயதம் அப்படின்னா நன்றாக நீண்ட கண்களோட இருக்கின்ற, நளினே அப்படின்னா கமலே, நளினே இவ ஆயதே லோச்சனே யஸ்ய சஹ தஸ்மை. தாமரை போன்ற ஆயத்தே அப்படின்னா விஷாலமான, தாமரை நன்னா பறஞ்சு விரிஞ்சு தானே இருக்கு, அந்த ஆயத்தம்னா நீண்டன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, விஷாலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ நளினே இவ தாமரை போன்ற, ரெண்டு கண்ணோணும், அதனால ஆயத்தே விஷாலே லோச்சனம் லோச்சனே, லோச்சனே நேத்ரே யஸ்ய சஹ தஸ்மை நளினாயத லோச்சனாய நமஹா. சரியா, நாம அவசேஷித மகாபலி வைபவாய, பெரிய நீங்க அவதாரத்திலே பார்த்தீங்கன்னா மத்ஸ்யம் விட்டுருங்கோ, கூர்மம் விட்டுருங்கோ, கூர்மம் அவ அந்த பார்க்கடல் கடையறதுக்கு கூர்ம அவதாரம் எடுத்தார். வாமன அவதாரமும் பார்த்தீங்கன்னா யாரையும் பெருசா வதம் பண்ணல, வெறும்னா அந்த வாமனா நாம அவசேஷித அப்படின்னா நாம்னா ஏவ, அவருடைய நாம உபாதான மாத்திரேன என்ன அப்படின்னா அவசேஷித்தம்னா நாசித்தம் வினாசித்தம்,
அழிக்கப்பட்ட யாரு அப்படின்னா பெரிய மகத்து மகாபலி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பூயிஷ்டமான பலி வைபவம். அந்த பலின்னு பெயர் உள்ள அந்த தைத்தியனுடைய சம்பத்து, வைபவம்னா சம்பத்து. ஸோ நாம அவசேஷித மகாபலி வைபவாய, நாமத்தை சொல்றதுனாலேயே அழிக்கப்பட்ட மகத்து பலி வைபவம், ஒரு பெரிய ஒரு பலிநாமக தைத்தியனுடைய சம்பத்து யாராலேயோ அவர். தஸ்மை புருஷாய நமஹ பரஸ்மை. சரியா? அதுக்கப்புறம் நானா சராச்சர விதாயக ஜன்மதேச நாபீபுடாய, யாரு அப்படின்னா நானா சராச்சர விதாயகர் யாரு அப்படின்னா பிரம்மா. பலவிதமான ஸ்தாவர ஜங்கமாத்மகமாக இருக்கின்ற இந்த சம்சாரம், இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது யாரு? சாக்ஷாத் பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய உற்பத்தி எங்க அப்படின்னா இவரனுடைய நாபிபுட்டம். இவரனுடைய நாபியிலேந்து வந்து அந்த கமலத்திலேந்து உற்பத்தி அவருக்கு. அதான் அம்போஜ பூகுன்னு பார்த்தோம் முன்னாடி ஸ்லோகங்கள்ல. சோ நானா சராச்சர விதாயக ஜன்மதேச நாபீபுட்டாய அப்படின்னு சொல்லும் பொழுது நானா சராச்சரஸ்ய பலவிதமான ஸ்தாவர ஜங்கமாத்மக லோகஸ்யன்னு அர்த்தம். விதாயகா அப்படின்னா சிருஷ்டிகர்த்தா, சிரஷ்டா, நிர்மாத்தான்னு அர்த்தம். அப்படி இருக்கின்ற பிரம்மா தஸ்ய அப்படிப்பட்ட பிரம்மணக அந்த சிருஷ்டிகர்த்துகு நிர்மாத்துகு அவருடைய ஜன்மதேசகா அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம். ஜன்மஸ்தானம் எதுனா நாபீபுட்டம். அப்படிப்பட்ட நாபீபுட்டம் எஸ்ய தஸ்மை நாபீபுட்டாய புருஷாய பரஸ்மை நமஹா. அதாவது நதோஸ்மி அகம் து அகில ஹேதுபூதம் நாராயணம் பூருஷம் ஆத்யம் அவ்யயம் யத் என் நாபிஜாத்தாத் அரவிந்த கோஷாத் பிரம்ம ஆவிராசீத் யதா ஏஷலோகா. யாருனுடைய நாபி புட்டத்திலேருந்து சாட்சாத் பிரம்மா கிளம்பி வந்தாரோ அந்த பிரம்மாலேருந்து எது வந்தது? இந்த லோகமானது. புரியுதா? அப்படின்னு பாகவத ஸ்லோகமா. பாகவதோபி தன் மாஹாத்மிய பரகா ஸ்லோகா. ஆமா, அதான். சோ அப்படிப்பட்ட புருஷாய அப்படின்னா புருஷோத்தமாயன்னு அர்த்தம். பரஸ்மை புருஷாய, பரனாக இருக்கின்ற அந்த புருஷாய நமஹ அப்படின்னுட்டு ஸ்தோத்திரத்தை சொல்றா. நாராயணாய நளினாயத லோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானா சராச்சர விதாயக ஜன்மதேச நாபீபுட்டாய புருஷாய நம பரஸ்மை. இது வந்து வசந்த திலகான்னு ஒரு விருத்தம். சொல்லுங்க. இது த்விதியால அந்த முதல்ல பிரார்த்தனா ஸ்லோகம் கொடுப்பா இல்லையா, அதுல இதுதான் கடைசி ஸ்லோகம். ஓ, வெரி நைஸ். த்விதியாங்கிறது உங்களுக்கு இது இல்லையா? இதனுடைய செகண்ட் லெவல், சுரசரஸ்வதியினுடைய செகண்ட் லெவல் அதுல. ஓகே, வெரி நைஸ். அடுத்தது படிங்க. இதி பிரணம்ய உத்திதான் ஏதான் ஸ்துதிரவ முகரித ஹரின்முகான் ஹரிஹய பிரமுகான் அகிலான் அமரான் அருணாருண தாமரச விலாசச்சோரைஹி லோச்சன மரீச்சி சந்தானைஹி ஆனந்தயன்னு அரவிந்தலோச்சனஹ ஸ்புடம் அபாஷத. அரவிந்தலோச்சனஹ அபாஷத, அதான் மெயின் சென்டென்ஸ். தாமரை போன்ற கண்களை உடைய அந்த மகாவிஷ்ணு ஸ்புடம் கிளியராக அபாஷத பேசினார். வியக்தம் அபாஷதன்னு அர்த்தம். சரியா? என்ன எதுக்கப்புறம் அப்படின்னா இதி பிரணம்ய உத்திதானு. இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லோகமா பிரம்மஸ்துதி விஷ்ணு ஸ்துதி பண்றாவா. அப்படி இதி இவ்வாறாக பிரணம்ய நமஸ்கிருத்திய உத்திதானு ஏதானு ஹரிஹய பிரமுகானு அகில அமரானு இங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். இந்த த்விதியா விபக்திக்கு தான் எல்லாம் அட்ஜெக்டிவ். சரியா? இது இவ்வாறாக பிரணம்ய நமஸ்கரித்து விட்ட பிறகு உத்திதானு எழுந்த ஏதானு இவர்களை பார்த்து அரவிந்தலோச்சனஹ ஸ்புடம் அபாஷத. சரியா? யார் இவா அப்படின்னா ஸ்துதி ரவ முகரித ஹரின் முகானு. ஸ்துதினா ஸ்துதி ஸ்தோத்திரம், ரவம்னா சப்தம்னு அர்த்தம். சரியா? சோ ஸ்துதி ரவைஹி அந்த ஸ்தோத்திரத்தினுடைய சப்தங்களினால் முகரிதம் அப்படின்னா முகரீகிருத்தம் அப்படின்னா சப்தாயுதம், அதாவது எக்கோடு சொல்றோம் இல்லையா, பிரதித்வனி மாதிரி. சோ அந்த ஸ்துதிரவைஹி அந்த ஸ்தோத்திர சப்தங்களினால் முகரிதானி
முகரிதானி எது அப்படின்னா ஹரிதாம், ஹரித்துனாலே உங்களுக்கு திக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஹரிதாம் முகானி அப்படின்னா திக்குகளினுடைய எல்லா பிரதேசங்களும். அவ வந்து ஸ்துதி பாடுறா. அந்த நம்ம இந்த சில இடத்துல எக்கோ வர இடத்துலலாம் அவ வந்து ஸ்தோத்திரம் பாடினா, எஸ்பெஷலி இன் கோவில், அந்த அந்த ஆம்பியன்ஸு அந்த அக்கௌஸ்டிக் பார்த்தேன்னா அப்படியே பிரதித்வனிக்கும். அப்படியே அந்த மாதிரி இந்த இவ்வாறு பிரணம்ய நமஸ்கரித்து விட்ட பிறகு உத்திதானு ஏதானு எழுந்த இவர்களை, அவளுக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ், ஸ்துதி ரவ முகரித ஹரின் முகானு, தன்னுடைய ஸ்துதியினுடைய சப்தங்களினால் அந்த அவை ஸ்துதிரவைஹி முகரிதானி முகரிதானி ஹரிதாம் முகானி. முகம் அப்படின்னா இந்த இடத்துல பிரதேசங்கள்னு அர்த்தம். எய்ஹி தானு, தன்னுடைய ஸ்துதியினுடைய சப்தத்தினால் எக்கோ பிரதித்வனி மாதிரி செய்யப்பட்ட திக்குகளினுடைய பிராந்தங்கள், பிரதேசாக யாராலேயோ அவர், அப்படிப்பட்ட அவர்களை. அப்புறம் ஹரிஹய பிரமுகானு, ஹரிஹயனாலே இந்திரன் ஒரு அர்த்தம் இருக்கு, நிறைய இருக்கு அர்த்தம் இருக்கு ஹரிஹயக்கு. இந்த இடத்துல இந்திரன் அர்த்தம். அவன் ஹரிஹய பிரமுகாக அப்படின்னா இந்திரன் முதலியவர்களை, அகிலானு அமரானு எல்லா தேவர்களையும் என்ன பண்ணார் அப்படின்னா அரவிந்த லோச்சனகா ஸ்புடம் அபாசத்தன் கொண்டு போய் சேர்த்துக்கணும். ஸோ இந்த ஹரிஹய பிரமுகானு அகிலானு அமரானு வரைக்கும் தேவர்களை சொல்றான். அதுக்கப்புறம் வர பிரதமா விபக்திங்கிறது உங்களுக்கு சத்துரு பிரத்யம் வந்து இந்த அரவிந்த லோச்சனகாக்கு போகிறது. எப்படி அப்படின்னா அருணாருண தாமரச விலாச சோரைஹி லோச்சன மரீச்சி சந்தானைஹி ஆனந்தயன்னு அரவிந்த லோச்சன. சோ இந்த அகிலானு அமரானு இந்த எல்லா தேவர்களையும் ஆனந்தயன்னு சந்தோஷப்படுத்தி கொண்டு அந்த ஆனந்தயன்னு அரவிந்த லோச்சனக ஸ்புடம் அபாஷத. எதனால சந்தோஷப்படுத்தி கொண்டு அப்படின்னா அருணாருண மிகவும் செவந்த, நன்றாக செவந்து இருக்கின்ற, தாமரசம்ங்கிறது உங்களுக்கு தாமரை, லோட்டஸ், அதனுடைய விலாசம்னா அழகு, அந்த அத்தியந்தமாக அருணாருணம் அப்படின்னா டீப் ரெட் ஆர் பிங்க் வச்சுக்கோங்க. அந்த அருணாருண அத்தியந்த ரக்தம், அந்த தாமரசம்ங்கிறது தாமரை, அந்த பத்மத்தினுடைய விலாசம்னா சோபா, அதை சோரைஹி லோச்சன மரீச்சி சந்தானகி, சந்தானம்னா கூட்டம்னு அர்த்தம், சமூகம்னு அர்த்தம். இவருடைய அந்த லோச்சனம் கண்ணனுடைய மரீச்சினா ஒளி, அந்த ஒளியினுடைய கூட்டங்களினால், அந்த ஒளியினுடைய கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா செவந்து மிகவும் ரெட்டாக இருக்கின்ற அந்த தாமரையினுடைய சோபையை திருடுகின்ற அப்படின்னா தோபையை அபகரிக்கக்கூடிய இவர் கண்ணையும் அந்த தாமரையினுடைய செவப்பையும் பார்த்தேன்னா அந்த தாமரைக்கு நோவேர் இன் கம்பேரிசன் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அப்படி சோரைகினா லிட்டரலி திருடுறதுன்னு இல்லை, இந்த அவருடைய அபகாரிபிகின்னு அர்த்தம். அந்த ஆபம், அந்த சோபையை அபகாரிபிகி லோச்சன மரீச்சி சந்தானைஹி ஆனந்தயன்னு அரவிந்த லோச்சனகா ஸ்புடம் அபாஷத. அப்படியே கிளியரா அவன் கிட்ட பேசினார். அபிகுஷலம் அமர்த்தியாக ஸ்வாகதம் சாம்பிரதம் வஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விஷ்ணுவனுடைய அந்த உக்தியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பிரம்மாவும் சேர்ந்து தானே ஸ்துதி பண்றாரு. அப்போ அந்த நாபி புட்டே அவ ஜன்ம தேசம் எல்லாம் தன்னோட இவா ஸ்துதி பண்றா. பிரம்மா இருக்காருன்னு நினைக்கிறேன். பிரம்மா இருந்தாலும் என்ன, நீங்க உங்களுக்கே உற்பத்தி ஸ்தானம் இவர் தான், அவர் தான் சொல்றாரு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. சரி, பிரம்மா வந்து வரம் கொடுப்பாரே தவிர அவர் யாரையுமே அழிக்க மாட்டார். அதுக்குதான் காளிதாசன் குமார சம்பவத்துல போட்டுடுறோம், விஷவர்க்ஷே அபி ஸ்வயம் சேத்தும் அசாம்பிரதம்ங்கிறான். அசாம்பிரதம்னா ந உச்சிதம்னு அர்த்தம், சாம்பிரதம்னா உச்சிதம், அசாம்பிரதம் விஷவருஷமாக இருந்தாலும் கூட நானே வளர்த்த செடியை நான் எப்படி அழிப்பேங்கிறான். நானே ஒருத்தனுக்கு வரம் கொடுத்துட்டு நானே அதை பிடிங்கிற மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற. இப்போ பிரம்மா வந்து வரத்தை கொடுத்துருவார், மீதி எல்லாம் அவன் பண்ற ட்ரபுள் எல்லாம் அந்த தேவர்கள் அனுபவிப்பா. அதை காப்பாத்துறதுக்கு எதர் ஈஸ்வரனும் இவரோ வருவார். ஆக மொத்தம் என்ன சொல்றது, 3 பேரும் ஒரே பிரம்ம தத்துவம் தானே இல்லையா? சத்துவம் தேவா ஹராஸ்திரயா, அந்த 3 பேருமே சத்துவகுணம் தான். அதை சிருஷ்டி பண்ணும்போது இவர் வந்து ரஜோகுணத்தை பிரதானமா வச்சுட்டு சிருஷ்டி பண்றார். சம்ஹாரம் பண்ணும்போது தமச பிரதானமா வச்சுட்டு ஈஸ்வரன் இது பண்றார் பிரளய காலத்துல. அண்ட் சத்துவத்தை வச்சுட்டு இவர் வந்து ரட்சிக்கிறார். அதான இல்லையா? நிறுத்திக்கலாமா?